வணக்கம். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் பத்தி ரொம்ப கடுமையான சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆமா, அது பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. இந்திய பொருளாதாரம் மிக மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னதா செய்திகள் வருது. இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக அளவுல இந்த வர்த்தக பதற்றங்கள் எல்லாம் அதிகமாயிட்டு வர்ற நேரம் இது. ஆமா, இந்த சூழல்ல ட்ரம்ப் இப்படி சொல்றது நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இது வெறும் பேச்சா இல்லாம இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாக்குறது முக்கியம். அப்ப முதல்ல ட்ரம்ப் என்னதான் சொன்னாரு அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்திய பொருளாதாரம், ரஷ்ய பொருளாதாரம் இது ரெண்டுமே மிக மோசமான நிலையில் உள்ள பொருளாதாரங்கள் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யாவோட என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல அப்படிங்கிற மாதிரி, இந்தியா மேல ஒரு 25% வரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கிற நேரத்துல இது வந்திருக்கு. ட்ரம்ப் வர்த்தகம் சம்பந்தமா இந்தியாவை பத்தி தொடர்ந்து ட்வீட் பண்றதும் நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கலாம்னு அந்த வீடியோல சொல்றாங்க. ஒண்ணு இந்தியா ஒருவேளை அமெரிக்காவோட F-35 விமானங்களுக்கு பதிலா ரஷ்யாவோட Su-57 விமானங்களை வாங்க போகுதோ அப்படிங்கிற ஒரு யூகம். ரெண்டாவது, ரஷ்யாவோட முன்னாள் தலைவர் மெத்வெதேவ் அமெரிக்காவோட வரி கொள்கைகளை எதிர்த்து இந்தியாவுக்கு ஆதரவா பேசினார் இல்லையா? அதனால கூட ட்ரம்ப் அவரை கடுமையா விமர்சிச்சாரு. இது ஒரு பக்கம். ஆனா இதுக்கு சர்வதேச அளவுல எப்படி ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு? ஈரான் நேரடியாவே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா அவங்களோட பொருளாதார பலத்தை, தடைகளை எல்லாம் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இந்தியா மாதிரி சுதந்திர நாடுகளை கட்டுப்படுத்த பாக்குறாங்கன்னு ஈரான் சொல்லிருக்கு. ரஷ்யாவும் ஆதரவு தெரிவிச்சதா சொன்னீங்க. ஆமா, மெத்வெதேவ் மூலமா ரஷ்யாவும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒரு புதிய கூட்டணிக்கான அறிகுறியா இருக்கலாம். அதாவது மேற்கத்திய நாடுகள் இல்லாம ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகுதா, இல்ல குளோபல் சவுத் அப்படிங்கிற அந்த வளர்ந்து வர்ற நாடுகளோட கூட்டமைப்பு இன்னும் வலுவாகுதான்னு பார்க்கணும். ஈரான் இத நவீன பொருளாதார ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்றதா அந்த வீடியோல சொல்றாங்க. இந்த சர்வதேச ஆதரவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதோட நேரடி புவிசார் அரசியல் தாக்கங்கள் என்னவா இருக்கும்? சில மேற்கத்திய ஆய்வு மையங்கள், லோவி இன்ஸ்டிடியூட் மாதிரி, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன கவலைப்படுறாங்கன்னா, ட்ரம்போட இந்த மாதிரி நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு அமெரிக்கா மேல இருக்கிற நல்லெண்ணத்தை குறைக்கலாம். அது இந்தியாவை சீனா பக்கம் நெருக்கமாக்கலாம். அப்புறம் இந்த குவாட் கூட்டமைப்பு இருக்குல்ல, ஆமா, அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஆமா, அத பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க கவலை தெரிவிக்கிறதா அந்த வீடியோல சொல்றாங்க. சசி தரூர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா உறுதியா நிக்கணும், நம்ம பொருளாதாரம் பெரும்பாலும் உள்நாட்டு தேவையை சார்ந்துதான் இருக்கு, அதனால பெரிய பாதிப்பு வராதுங்கிறாரு. ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா ராகுல் காந்தி ட்ரம்ப் சொல்றது சரிதான், இந்திய பொருளாதாரம் உண்மையிலேயே மோசமா தான் இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் கருத்தை ஆதரிச்சிருக்காரு. ஜப்பானோட வர்த்தக ஒப்பந்தம் பண்ணதுக்கு முன்னாடியும் ட்ரம்ப் இதே மாதிரி ரொம்ப கடுமையா பேசினாருன்னு ஞாபகப்படுத்துறாங்க. அதே மாதிரி ஒருவேளை இந்தியாவோடையும் திடீர்னு ஒரு ஒப்பந்தம் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லனா வேற ஏதாவது காரணமா? இன்னொரு கோணமும் சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போர் வரத தடுத்ததா ட்ரம்ப் சொன்னதை இந்தியா மறுத்தது இல்லையா? ஆமா, அந்த கோவமும் இதுக்கு பின்னாடி இருக்குமோன்னு ஒரு விவாதம் இருக்கு. அமெரிக்காக்கு போற நம்ம ஏற்றுமதி பொருட்கள் மேல வரி 100% வரைக்கும் கூட போகலான்னு சொல்றாங்க. அதுல பிரிக்ஸ் தொடர்பான சில வரிகளும் அடங்கும்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா அதோட முழு விவரம் வீடியோல தெளிவா இல்ல. அப்படி நடந்தா நம்ம ஏற்றுமதி ரொம்ப பாதிக்கப்படும். பொருளாதாரம் என்ன ஆகும்? நம்ம ஜிடிபி வளர்ச்சி 6% கீழே போகலான்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு அந்த வீடியோல. அதனால இந்த நேரத்துல நாடு ஒற்றுமையா இருக்கணும். அமெரிக்காவோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்புன்னு அதுல சொல்றாங்க. ட்ரம்போட கடுமையான பேச்சு, அதனால வர்த்தக போர் வருமோங்கிற பயம். அப்புறம் மாறி வரும் சர்வதேச உறவுகள், குறிப்பா ஈரான் ரஷ்யாவோட ஆதரவு, இந்தியாக்குள்ள இருக்கிற இந்த மாறுபட்ட கருத்துக்கள், சசி தரூர் ஒரு பக்கம், ராகுல் காந்தி மறுபக்கம். அப்புறம் முக்கியமா இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. ட்ரம்போட இந்த கடுமையான நிலைப்பாடு இது தேர்தலுக்காக செய்யற ஒரு குறுகிய கால அழுத்தமா, இல்ல இந்திய அமெரிக்க உறவுகள்ல ஒரு பெரிய நீண்டகால மாற்றம் வரப்போகுதோட தொடக்கமா இது?